தலைநகர் டெல்லியில் மாநில அரசால் பள்ளிவாசல் ஒன்று இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. காவல்துறையின் துப்பாக்கி சூட்டில் 3 அப்பாவிகள் பலியாகியுள்ளனர். தலைநகர் டெல்லியில் ஹசரத் நிசாமுதீன் ரயில்வே நிலையத்திற்கு அருகில் உள்ள ஜங்புராவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த மஸ்ஜித் ஒன்றை டெல்லி வளர்ச்சி ஆணைய அதிகாரிகள் இடித்து தள்ளியுள்ளனர். இச்சம்பவத்தை கேள்விப்பட்ட மக்கள் பெரும் போராட்டத்தில் குதித்துள்ளனர். இதில் காவல்துறை அதிகாரிகளுடன் ஏற்பட்ட மோதலில் பத்திரிகையாளர்கள் உட்பட ஏராளமானோருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளது. காவல்துறையினரின் துப்பாக்கி சூட்டில் 3 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டுள்ளனர். சட்டத்திற்கு புறம்பானது என்று கூறி மஸ்ஜிதை இடிக்க பெரும் காவல் படையுடன் அதிகாரிகள் வந்துள்ளனர். ஆனால் பள்ளிவாசல் சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்படவில்லை என போராட்டத்திற்கு தலைமை வகித்த தர்விந்தர் சிங் மார்வே என்ற சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். இந்த அராஜகத்தை கண்டித்து ஆயிரக்கணக்கான மக்கள் நிசாமுதீன் காவல் நிலையத்திற்கு முன்னால் நள்ளிரவிலும் தர்ணாவில் ஈடுபட்டனர். டெல்லி மாநில அரசின் நடவடிக்கையை கண்டித்து டெல்லி ஜும்மா மஸ்ஜிதிலும் ஜாமியா நகரிலும் கண்டன போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்டது என கூறி ஏற்கனவே 4 தடவைகள் பள்ளிவாசலை இடிக்க அதிகாரிகளும் காவல்துறையினரும் முயன்ற போதும் மக்களின் எதிர்ப்பின் மூலம் அவர்களின் திட்டம் நிறைவேறவில்லை. இதனிடையே பள்ளிவாசல் சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்டது அல்ல என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மாலை 6 மணிக்கு பெரும் காவல் படையுடன் வந்த அதிகாரிகள் பள்ளிவாசலை இடித்து தள்ளினர். தடை அரண்களை கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடுத்த பொழுதும் தடை அரண்கள் தகர்க்கப்பட்டு மக்கள் கூட்டம் முன்னேறியது. காவல்துறையினர் கொடும் அடக்குமுறையில் ஈடுபட்டனர். டெல்லி வளர்ச்சி ஆணையத்தின் நிலத்தில் சட்டத்திற்கு புறம்பாக பள்ளிவாசல் கட்டப்பட்டுள்ளது எனவும் இது தொடர்பாக ஆய்வு செய்த கமிட்டியின் அனுமதி கிடைத்தே மஸ்ஜிதை இடிக்க தீர்மானித்ததாக மாநில அரசு தெரிவிக்கிறது. ஆனால் இதனை மறுத்த டெல்லி இமாம் அகமது புகாரி மஸ்ஜித் கட்டப்பட்டது வக்ஃபு நிலத்திலாகும், அரசு கெசட்டில் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். விரைவில் இப்பிரச்சனைக்கு பரிகாரம் காணப்படாவிட்டால் மஸ்ஜித் இடத்தில் ஜும்மா தொழுகை நடைபெறும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் பதட்டம் நிலவுகிறது.